Hi guys, welcome to Ignite YouTube channel. இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற சாப்டர் பேர் அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ். இந்த சாப்டர் நம்ம ஷார்ட்டாக ஏஓடின்னு சொல்லலாம். ஓகே, இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் சாப்டரோட கண்டினியூவேஷன் தான். இந்த சாப்டரில் நம்ம கவர் பண்ண போகிற டாபிக்ஸ் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச், இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் மேக்ஸிமா அண்ட் மினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரேட் ஆஃப் சேஞ்ச்னால் என்னென்னு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் y equal to f of xன்னு இருக்குன்னா அதில் நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் அப்ளை பண்ணும்போது dy by dxன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் y with respect to x. இப்போ ரெண்டு குவான்டிட்டி உங்களுக்கு டிபெண்ட் ஆகிருக்குன்னா அதில் ஒரு குவான்டிட்டியை இன்னொரு குவான்டிட்டி கூட எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறது தான் ரேட் ஆஃப் சேஞ்ச்னால் இந்த டைம் இன்வால்வ் ஆகும். dy by dxன்றது நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணால் dy by dt by dx by dt. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்பீட் பார்த்துருப்போம். ஸ்பீடுன்றது டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இந்த எக்ஸ்ன்றது டிஸ்டன்ஸ். இதில் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். The distance travelled s by a particle is s equal to t cube plus 2t square plus t. The speed of the particle after 1 second will be greater than that. அதாவது இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் டைமாக கொடுத்துருக்காங்க. ரைட், டி கியூப் ப்ளஸ் 2t ஸ்கொயர் ப்ளஸ் டி. இது டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் டைமாக இருக்குங்க. அப்போ உங்களுக்கு ஸ்பீட் கேட்டிருக்காங்க. ஸ்பீட் வந்து இப்போ தான் பார்த்தோம், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ உங்களுக்கு இந்த கொடுத்துக்கிற ஃபங்க்ஷனை நீங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், டேஷ் ஆஃப் டி. அப்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் சாப்டரில் பார்த்துருப்பீங்க, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் h பவர் n to n into h power n minus 1. அப்போது இந்த டி கியூப் பார்த்தீங்கன்னா 3t square plus 2 into t square differentiation 2t plus t ஓட differentiation, அதாவது t power 1 இல்லை, அதனால் 1 வரும். அப்புறம் t power 1 minus 1 0, ஸோ t power 0 1. அப்போ இப்போது உங்களுக்கு ஆஃப்டர் 1 செகண்ட் கேட்டிருக்காங்க. அதாவது இப்போது இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வந்த ஈக்குவேஷனில் நீங்கள் t equal to 1 சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் வந்துடும். 3 into 1 square plus 2 into 2 1s are 2 plus 1, which is equal to 3 plus 4 plus 1 equal to 8. டிஸ்டன்ஸோட யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர். அப்போது ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, இப்போது செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இதில் வந்து ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் பர் செகண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இஸ் ரேடியஸ் ஆர் when r equal to 5 cm. ஓகே, இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், லைக் ப்ரீவியஸ் கொஷின் மாதிரி தான். என்னென்னா இதில் ஈக்குவேஷன் நீங்கள் எழுத போகிறீங்க. ஏரியா ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும்ல, ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து பை ஆர் ஸ்கொயர். அப்போது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது dA by dr. ஓகே, இந்த பை கான்ஸ்டன்ட், பை அப்படியே தான் இருக்கும். ஆர் ஸ்கொயரோட டிஃப்ரென்ஷியேஷன் 2r, ஏன்னா h பவர் n டிஃப்ரென்ஷியேஷன் வந்து n into h பவர் n minus 1 இல்லையா. அப்போ ஆர் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேஷன் 2r.
அப்போ 2πr. இங்கே ஆர் வந்து அட் 5 ஆர் 5ஆக இருக்கும்போது 5 சென்டிமீட்டராக இருக்கும்போது ரேட் ஆஃப் சேஞ்ச் கேட்குறாங்க. இப்போ இங்கே ஆருக்கு நீங்கள் 5 சப்ஸ்டிட் பண்ணால் 10π ஓகே 10π சென்டிமீட்டர் ஸ்கொயர் பை சென்டிமீட்டர் வரும். ஏன்னா ஏரியாவோட யூனிட் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் இங்கே, அப்புறம் ரேடியஸ் வந்து சென்டிமீட்டர். ஸோ ஃபைனல் யூனிட் பார்த்தீங்கன்னா 10π சென்டிமீட்டர். இந்த ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் முன்னாடி ஒரு நோட் இருக்குது. இப்போது உங்களுக்கு கொஷனில் எப்போவுமே ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இல்லைனா இப்போது ஏரியாலாம் இருக்குல்ல, ஏரியா பார்த்தீங்கன்னா சர்க்கிளில் ரேடியஸ் மேலே டிபெண்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஏரியா ஆஃப் சர்க்கிள், அதே ஏரியா ஆஃப் quadrilaterals like square, rectangle, இதெல்லாம் அதோட சைட்ஸோட லென்த் ஆஃப் த சைட்ஸ் மேலே டிபெண்ட் ஆகிருக்கும். இப்போது உங்களுக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா கேட்குறேன்னா, இப்போ சிம்பிளாக வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டி, ஏதோ ஒரு குவான்டிட்டி கேட்டால் அது என்ன மீன் பண்ணணும்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த குவான்டிட்டி. என்ன ஷார்ட்டாக எழுதுறேன், வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கேட்பாங்க. சிம்பிளாக ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த குவான்டிட்டி மென்ஷன் பண்ணால் அது என்ன நீங்கள் அசம் பண்ணிங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த குவான்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டினில் என்ன பண்ணுவாங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் கொடுத்துட்டு உங்களுக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா கேட்பாங்க. அப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ் இன்க்ரீசஸ் இல்லைனா டிக்ரீசஸ் அப்படி மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போது இன்க்ரீசஸ்ன்னு இருக்குன்னா இங்கே வந்துட்டு டிஒய் பை டிஎக்ஸ், அதாவது அங்கே இருக்க குவான்டிட்டிஸ் டிஃப்ரென்சியேஷன் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். லைக் இன்க்ரீசஸ் மெஷர் பண்ணலாம், லைக் டிஒய் பை டிஎக்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீசஸ்ன்னு மெஷர் பண்ணலாம். அதே டிக்ரீசஸ்ன்னு மெஷர் பண்ணால் நீங்கள் நெகட்டிவ் எடுத்துக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இந்த கொஷின் அதோட எக்ஸாம்பிள் தான். இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா the length of a rectangle is decreasing at 3 cm per minute and the width is increasing at 2 cm per minute when x equal to 10 cm and y equal to 6 cm. the length of a rectangle பார்த்தீங்கன்னா L, அதாவது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ பார்ப்போம். என்ன கேட்குறாங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெரிமீட்டர், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா கேட்குறோம். ஓகே, நம்ம பெரிமீட்டர் பின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு கொஷனில் கேட்டது ஏ பார்த்தீங்கன்னா டிபி பை டிடி, அதான் சிம்பிளாக ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெரிமீட்டர் வந்தால் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் எடுத்துங்க. தென் பி பார்த்தீங்கன்னா ஏரியா ஏன்னு எடுத்துப்போம், கேபிட்டல் ஏ, டிஏ பை டிடி. என்ன கொடுத்துருக்காங்க கிவன் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து நம்ம எல்லுன்னு எடுத்தால் டிஎல் பை டிடி வந்து டிக்ரீஸிங் சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே நம்ம மைனஸ் சேர்த்துக்கணும், -3 cm per minute. வித் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங் சொல்லியிருக்காங்க. அப்போனா டபிள்யூன்னு எடுத்தால் டிடபிள்யூ பை டிடி, இன்க்ரீஸிங்கிறதுனால பாசிட்டிவ் 2 cm per minute. when x equal to 10 cm அப்புறம் y equal to 6 cm. ஓகே, இப்போ நம்ம பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன, ரெக்டாங்கிளுக்கு பெரிமீட்டர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 × L + B, அதாவது இதுதான் ரெக்டாங்கிள் ஸ்ட்ரெயிட்டாக இல்லை. ஓகே, இது நம்ம லென்த்துன்னு வச்சுப்போம், இது பிரெத்துன்னு வச்சுப்போம். அப்போ 2 டைம்ஸ் லென்த்
plus 2 times breadth தான் உங்களுக்கு perimeter. அப்போ P equal to 2 into L plus P. ஓகே, இது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்போ என்ன வரும்? dp by dt equal to 2 times dl by dt. ஏன்னா லென்த் அண்ட் பிரெத் ரெண்டுமே சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க நம்ம வேல்யூஸை. லைக் -3 plus 2, and it will be 2 into -1. It's page போயிடும். அப்போ dp by dt பார்த்தீங்கன்னா -2 centimeter per minute. ஓகேவா? இது ஏயோட ஆன்சர். கரெக்டாக தானே? -3 plus 2. ஓகே. தென் பி பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா, அதாவது dA by dt. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன? லென்த் இன்ட்டு பிரெத். அப்போது இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணும்போது ரெண்டுமே உங்களுக்கு வேரியிங் குவான்டிட்டின்றதுனால ஃபர்ஸ்ட்டு வித் தென் பிரெத் dl by dt. ஓகேவா? இப்போ லென்த் என்ன நம்மளுக்கு எல் பற்றி இங்கே ஹெச்ஒய்னு எழுதிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எல், இங்கே ஹெச்ன்றது. ஓகே 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 ரெஸ்பெக்ட். ஓகே, இது நம்ம லென்த்துன்னு எடுத்துக்கலாம். இது நம்ம வந்து வித்துன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே WB இது வித் அண்ட் பிரெத் சேம் தான், நான் அதை அப்படி கன்சிடர் பண்ணிட்டேன். அப்போ லென்த் வந்து 10, அதோட ரேட் ஆஃப் சேஞ்ச் 2 dB by dt ப்ளஸ் மைனஸ் பி பார்த்தீங்கன்னா 6, தென் இது வந்து -3. இது வந்து 20 minus 18 into 2. ஓகே, எல்லாமே சென்டிமீட்டர் பர் மினிட். அப்போனா ஏரியா பார்த்தீங்கன்னா ஏரியா யூனிட் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர், பர் டைம் வந்து மினிட். இது வந்து dA by dt. ஓகேவா? சம் ஒரு ரைட்டாக பார்த்துடலாம். அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டி வந்து டிக்ரீஸிங்னு சொன்னால் நெகட்டிவ்னு எடுத்துடும், இன்க்ரீஸிங்னு சொன்னால் பாசிட்டிவ்னு எடுக்கணும். அதுதான் பேசிக்காக இம்பார்ட்டண்ட். இது த்ரூ அவுட் த சாப்டர் ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய இடத்துல நீங்கள் இதனால் ஸ்கெட்ச் பண்ண சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, the radius of a right circular cylinder increases at the rate of 0.2 cm per second. ஓகே, முதல்ல given எழுதிப்போம். அப்போ ரேடியஸ் dr by dt increases பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், அப்படின்னா 0.2 cm per second. And the height decreases at the rate of 0.1 cm per second. அப்படின்னா dh by dt decreases minus 0.1 cm per second. The rate of change of the volume of the cylinder when the radius is 1 cm and the height is 2 cm. Radius rate of change of volume கேட்குறாங்க. அப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது dB by dt. when உங்களுக்கு ரேடியஸ் வந்து 1 cm, height வந்து 2 cm. ஓகே, சிமிலர் டு லாஸ்ட் ப்ராப்ளம் தான் அது. என்னென்னா உங்களுக்கு அந்த ஷேப் மட்டும் டிஃப்ரெண்ட். இப்போ உங்களுக்கு வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் தெரிஞ்சால் இந்த சம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் ஃபார்முலா என்ன தெரியுமா? ஓகே, அதோட ஃபார்முலா வந்து πr²h. அப்போ உங்களுக்கு dy by dt வேணும்னா
ஃபஸ்ட்டு ரேடியஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பை அண்ட் ஹெச் அப்படி இருக்கும், 2r வரும். ஓகே, 2r and dr by dt ப்ளஸ் pi r ஸ்கொயர் h டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அப்புறம் dh by dt. அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்போ dv by dt பார்த்தீங்கன்னா பை h வந்து 2 சென்டிமீட்டர், அப்போ 2, r வந்து 1 சென்டிமீட்டர், 2 into 1 2, then dr by dt வந்து 0.2, அது பாசிட்டிவ் தான், அப்போ நோ வரிஸ். தென் r1 square and dh by dt minus 0.1. ஓகே, நம்ம இதில் வந்து பை காமன் எடுத்துடலாம். அப்போது பை 2, 2s are 4, 4 into 0.2 பார்த்தீங்கன்னா 0.8, 1 into minus 0.1 into minus 0.1, அப்போ இதோட ஆன்சர் 0.75. நான் வால்யூம் பார்த்தோன்னா சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட் தான் ஃபைனல் ஆன்சர். நீங்கள் வேணால் அப்போ பை ஈக்குவல் டு 22/7 கொஷினில் தந்தால் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், இல்லை இப்படி கூட ஆன்சர் விட்டுடலாம். 22/7 ஆர் 3.14. ஓகே, இதுதான் இந்த கொஷின்லையும் சேம், லைக் இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங் கேர்ஃபுல்லாக கொஷினில் பார்த்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் பார்த்தோம்னா, if the surface area of a cube is increasing at a rate of 3.6 centimeter square per second its shape, then the rate of change of its volume when the length of the side of the cube is 10 centimeter. ஓகே, இதுவும் அதே சிமிலர் ப்ராப்ளம் தான். இன்னும் சின்ன டிஃப்ரென்ஸ்னால், நார்மலாக வந்து இப்போது ஓகே இதோட வால்யூம் ஆஃப் கியூப் ஃபார்ம்லான்னு ஏ கியூப், வென் கியூபோட சைடு வந்து நம்ம ஏன்னு எடுத்தால் வால்யூம் ஆஃப் கியூப் ஏ கியூப். அதே சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் என்ன சொல்லுங்கள்? சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா 6a². ஓகே, கியூப்னா அதில் 6 ஸ்கொயர்ஸ் இருக்கும்ல, 6 ஸ்கொயர் ஃபேஸஸ், அதனால் ஒரு ஸ்கொயரோட ஏரியா a², அது மாதிரி 6 ஃபேஸஸ்க்கு 6a². இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேரெக்டாக உங்களுக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சைட் தராமல், அதாவது ஏ தராமல் உங்களுக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சைட் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதை எடுத்து வால்யூமில் சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே நான் சர்ஃபேஸ் ஏரியாவை கேபிட்டல் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சர்ஃபேஸ் ஏரியா ஏ வந்து சைட் ஆஃப் கியூப். இப்போ கிவன் பார்த்தோம்னா, பார்த்தோம்னா A when A equal to 10 centimeter சொல்லியிருக்காங்க, and ds by dt வந்து 3.6 centimeter square per second. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து dv by dt. ஓகே, இப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா பார்த்துட்டோம், 6a². அப்போது உங்களுக்கு ds by dt பார்த்தோம்னா 6 a² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2a, அப்புறம் ஏவை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃப்ரென்ஷியேட் dA by dt. அப்போ இது என்ன வரும்? 12a dA by dt. ds by dt ஃபார்முலா வேல்யூ வந்து 3.6. அப்போனா உங்களுக்கு ஃபைனலாக dA by dt வந்து 3.6 by 12a. ஏ வேல்யூ வந்து 10 கொஷனில் கொடுத்துருக்காங்களா, இங்கே சொல்லியிருக்காங்க side of the cube is 10 centimeter. அப்போது dA by dt, அதாவது
ஜஸ்ட் ஏன்றது சைடு வந்து அதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ 3.6/120. இது சிம்பிளிஃபை பண்ணால் ஓகே, இது 100 எடுத்துட்டா 3/100. ஏன்னா இப்போ வந்து 3.6, நான் வந்து இந்த 120 1.2 into 100 எழுதிட்டேன். இது 1 times, இது 3 times, அப்போ 3/100. இது யூனிட் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் பர் செகண்ட். இப்போது வால்யூமோட ஃபார்முலா வந்து A cube. நீங்கள் இதை dV/dt அப்ளை பண்ணால் என்ன வரும்? 3a². A cube டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3a², அப்புறம் dA/dt. இப்போ உங்களுக்கு dA/dt தெரியும்ல, அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி A = 10 சப்ஸ்டியூட் பண்ணி dV/dt ஃபைன் dV/dt ஃபைன் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு டாஸ்க். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி அதிகம் இந்த சம்க்கு. இந்த சம் என்ன வருதுன்னா, a car starts from a point P at time t = 0 seconds and stops at point Q. 2 பாயிண்ட் இருக்கு, அதாவது P and Q. ஒரு கார், நம்ம ஒரு கார் வரையலாமா? இந்த கார்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த கார் Pயில் ஸ்டார்ட் ஆகி Qவில் t = 0, டைம் t = 0 அப்போ இந்த கார் வந்து Pயில் ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் Qவில் போய் ஸ்டாப் ஆகிடுது. அவங்க என்ன கேட்குறோன்னா, the distance x meter covered by it in 3 seconds is given by. இது வந்து டைம் t செகண்ட்ஸில் டிஸ்டன்ஸ் எக்ஸ் கவர் பண்ணதை ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. இன் டைம் x = t² × 2 - t/3. Find the time taken by it to reach Q and also find the distance between P and Q. ஓகே, இங்கே அவங்க வந்து ஸ்பீட் கேட்கலை, அதனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஸ்பீட் கேட்காதனால நம்ம வந்துட்டு இதை டிஃப்ரென்ஷியேட்லாம் பண்ண தேவையில்லைன்னு கன்சிடர் பண்ணிடுறேன். ஆனால் இந்த சம் அப்படி இல்லை. நான் உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது கவர் பண்ணியிருக்குன்னே சொல்லலை. அப்போ உங்களால் அது டைம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அப்போது உங்களுக்கு ஒன்று தெரியும், இப்போ ஒரு வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா அது என்ன மீன் பண்ணுது, அந்த வெஹிக்கிளோட ஸ்பீட் அப்போ வந்து 0. அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் ஸ்டாப் ஆகுதுன்னா அதுவும் என்ன மீன் பண்ணால் அந்த வெஹிக்கிளோட அந்த டைமில் அதோட ஸ்பீட் வந்து 0. அப்போது Pலேயும் அதோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா 0, Qலேயும் அதோட டைம் பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்பீட் பார்த்திங்கன்னா 0. இந்த டைம் வந்து நம்ம t0ன்னு எடுத்துக்கணும். அப்போது Pயில் t = 0 அப்பையும் அதோட ஸ்பீட் 0, Qவில் t = t0ன்றப்பையும் அந்த வெஹிக்கிளோட ஸ்பீட் 0. இப்போ நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு ஸ்பீட் கிடைக்குமா? அதை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணால் நம்மளுக்கு 2 டைம் கிடைக்கும். 2 டைம், ஒன்று வந்து 0ன்னே வரும் ஆன்சர், வேணா செக் பண்ணி பார்த்துடலாம், சம் சால்வ் பண்ணுவோம். இன்னொன்று t0 வரும். இதுதான் டைம் டேக்கன் பை த வெஹிக்கிள், இதுதான் நம்மளோட ஆன்சர். அண்ட் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. இந்த t0 எடுத்து நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். ஓகே, இது இப்போ சால்வ் பண்ணுவோம். ஓகே, நான் என்ன சொன்னேன்னா, அந்த வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்பீட் 0, ஸ்டாப் ஆகும்போது ஸ்பீட் 0, அந்த 2 வச்சு நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதோட ஸ்பீட் ஈக்குவேஷன் கிடைக்கும். அது 0க்கு ஈக்குவேட் பண்ணால் நம்மளுக்கு அதை சால்வ் பண்ணால் 2 டைம் கிடைக்கும். ஓகே, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் இப்போது. அப்போ dx/dt பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். t² உள்ள மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. அப்போது 2t² - t × t² பார்த்தா t³/3. அப்போது இதை இப்போ இந்த ஈக்குவேஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t மைனஸ் 1/3, t³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3t². அது வந்து 4t மைனஸ் t². இப்போ வந்து இதுதான் நம்மளுக்கு ஸ்பீடுக்கான வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதாவது ஸ்பீடு ஃபங்க்ஷன் ஆஃப் டைமாக இருக்குது.
இப்போது இந்த ஸ்பீடை தான் நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். ஏன்னு சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, ஏன்னா ஸ்டார்ட் அப்பையும் ஸ்டாப் அப்பையும் வெஹிக்கிளோட ஸ்பீட் 0 இருக்கும். அப்போது 4t - t² வந்து 0. இதில் t காமன் எடுத்தால் t × 4 - t = 0. இதுலேருந்து என்ன தெரியுது, ஒன்று t 0வாக இருக்கலாம், இல்லைனா 4 - t 0வாக இருக்கலாம். நான் சொன்னால ஸ்டார்ட் அப்போ டைம் t = 0 ஸ்டார்ட், அதாவது அது பாயிண்ட் Pயில் இருக்கும். அப்போ அதோட டைம் 0 தானே, அதோட ஸ்பீட் அப்போ 0. அதே மாதிரி t = 4 அப்போது அது வந்து பாயிண்ட் Qவில் இருக்கும். இதுதான் அது போய் ஸ்டாப் ஆகிற பாயிண்ட். இந்த அதாவது t = 0 ஸ்டார்ட் ஆச்சு, t = 4 அப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ டைம் டேக்கன் டு ட்ராவல் ஃப்ரம் P to Q என்னதுன்னா, நம்ம ஆன்சர் t0 வந்து 4 செகண்ட்ஸ். இப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, என்ன ஈக்குவேஷன்? t². இங்கே பார்த்தோம் 2t² - t³ / 3. அது இல்லை, இங்கே 2t² - t³ / 3. இப்போ அதை இதில் சப்ஸ்டிட் பண்ணால் 2 × 4² - 4³ / 3. 4² என்ன 16, 4³ என்ன 16, 4s are 64. இது 32 - 64 / 3, which is equal to 96 - 64, அது 32 / 3. ஓகே, டிஸ்டன்ஸோட யூனிட் என்ன சொல்லியிருக்காங்க? மீட்டர்ஸ். அப்போனா உங்களுக்கு இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர்ஸ். இதுதான் ஃபைனல் ஆன்சர்ஸ். அதாவது டைம் வந்து 4 செகண்ட்ஸ், டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 32 / 3 மீட்டர்ஸ். இந்த சம் ஒரு ஷார்ட் ட்ரிக்காக பார்த்துடலாம். அது என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஸ்டார் வந்து பாயிண்ட் Pயில் ஸ்டார்ட் ஆகுது, பாயிண்ட் Qவில் ஸ்டாப் ஆகிடுது. அதோட டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டைம் Tயை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போது நம்மளுக்கு டைம் டேக்கன் டு ரீச் Qவும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் P and Qவும் வேணும். இதில் வந்துட்டு நான் அவங்க டிஸ்டன்ஸ் பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே தரல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகும்போது அதோட ஸ்பீட் 0வாக இருக்கும், ஸ்டாப் ஆகும்போதும் ஸ்பீட் 0வாக இருக்கும். அதை கன்சிடர் பண்ணி நம்ம இதை ஸ்பீடை வந்து கண்டுபிடிக்கணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி. அந்த ஸ்பீடை கண்டுபிடிக்கணும். ஸ்பீட் ஈக்குவேஷனை ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து, நான் ஸ்பீட் 0வில் ஸ்டார்ட் அப்பையும் ஸ்டாப் அப்பையும் 0ன்னு எடுத்து அதுலேருந்து டைம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ பாயிண்ட் Qவில் 4 செகண்ட் அப்போ அது ரீச் ஆகும். அப்போது Pலேருந்து Q போக எடுக்கிற டைம் 4 செகண்ட்ஸ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் P and Q என்னன்னா, அவங்க கொடுத்துக்கிற ஈக்குவேஷன் இதுதான் ரெண்டுத்துக்கும் ரிலேஷன். அதில் நம்ம t = 4 போட்டோன்னே நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் ட்ராவல்னு கிடைக்கும். அது வந்து 32 / 3 மீட்டர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, வாட்டர் டேங்க் has the shape of an inverted right circle இருக்கும். அதாவது அந்த டேங்க் ஒரு கோன் ஷேப்பில் இருக்குது. இன்வெர்டட்னா தலைக்கீழாக இருக்குது. வித் இட்ஸ் ஆக்சிஸ் வெர்டிக்கல் அண்ட் வெர்டெக்ஸ் லோவர் மோஸ்ட். ஓகே, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல, இதுதான் ஆக்சிஸ். அப்புறம் இந்த லோவர் மோஸ்ட் பாயிண்ட் இது வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ் லோவர் மோஸ்ட்னா அது கீழே இருக்குதுன்னு அர்த்தம். இது லென்த் ஆஃப் ஆக்சிஸ் தான் ஹைட்டு. அப்போது இந்த ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து ரேடியஸ் ஆர். வேறு என்ன சொல்லுன்னா, இட்ஸ் செமி வெர்டிக்கல் ஆங்கிள். இந்த ஆங்கிள் இருக்குல்ல, ஆல்ஃபான்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த ஆல்ஃபா வந்து tan inverse 0.5. இந்த ஆங்கிள் தான் செமி வெர்டிக்கல் ஆங்கிள். வாட்டர் இஸ் poured into it. இப்போ இந்த கோனில் வாட்டர் போர் பண்ணுறாங்க, அதாவது இந்த ஒரு வாட்டர் டேங்க். அப்புறம் கான்ஸ்டன்ட் ரேட் ஆஃப் 5 cubic meter/hour, அதாவது 5 m3/hour. வாட்டர் போர் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா 5 m3/hour. அப்போது வாட்டர் போராக வாட்டர் ஊற்ற இதில் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகினே வருமா, இந்த கோனோட வால்யூம். அப்போது என்ன சேஞ்ச் ஆகுது, வால்யூம் சேஞ்ச் ஆகுது டைம் வந்து. அப்போ இது இந்த 5 m3/hourன்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் தான் வந்து கொடுத்துருக்காங்க.
அப்புறம் என்ன கேட்டாங்கன்னா ஃபைண்ட் த ரேட் அட் விச் த லெவல் ஆஃப் வாட்டர். லெவல் ஆஃப் வாட்டர்னா ஒன்றும் இல்லை, இந்த ஹைட் வரும்ல பேஸ்லேருந்து, லைக் இந்த லெவல், இந்த வாட்டர் இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும்போது இந்த லெவல் ஆஃப் வாட்டர் சேஞ்ச் ஆகிற ரேட்டு கேட்குறாங்க. வென் டெப்த் ஆஃப் த வாட்டர் இஸ் 4 மீட்டர். அதாவது பேசிக்காக அவங்க டிஹெச் பை டிடி கேட்குறாங்க. வென் ஹெச் ஈக்குவல் டு 4 மீட்டர். இப்போ நம்மளுக்கு வால்யூம் ஃபார்முலா தெரியும். வால்யூம் ஆஃப் டோன் பார்த்தீங்கன்னா 1/3 πr²h. அப்போது 1/3 πr²hனா நம்மளுக்கு இந்த ரேடியஸ் நீடே இல்லை, ஏன்னா அவங்க கேட்டதுக்கு டிஹெச் பை டிடி கொடுத்ததுக்கும் ஹெச் வேல்யூ தான், ஆர் பற்றி தரவே இல்லை. அப்போ நம்ம ஆருக்கு பதில் ஹெச் சப்ஸ்டியூட் பண்ணோம், இல்லை ஆரை எலிமினேட் பண்ணோம். அதுக்கு தான் இந்த ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 0.1. இப்போது நம்மளுக்கு ட்ரினோமெட்ரிக் சாப்டரில் பார்த்துருப்போம், tan தீட்டா, ஒரு ஆங்கிள் தீட்டா இருக்குன்னா அது ஒரு tan தீட்டா பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. இப்போது நான் என் பாயிண்டர் பாருங்கள், இப்போ என்னோட பாயிண்டர் இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த டோனில் இந்த ஆஃப் ட்ரையாங்கிள், இதில் நான் இந்த ஆல்ஃபா ஆங்கிளுக்கு டேன் அப்ளை பண்ணுறேன். டேன் ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு வந்து ரேடியஸ் ஆர், அட்ஜசன்ட் சைடு வந்து ஹைட் ஹெச், அப்போ ஆர் பை ஹெச். இப்போ இதில் இன்வர்ஸ் ட்ரினோமெட்ரி அப்ளை பண்ணால் ஆல்ஃபா வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் ஆர் பை ஹெச். ஓகேவா? இப்போது இதை 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 1 2 கம்பேர் பண்ணி பாருங்கள், என்ன தெரியுது? 1 2 கம்பேர் பண்ணால் ஆர் பை ஹெச் வந்து 0.5ன்னு சொல்லலாமா? ஆர் பை ஹெச் வந்து 0.5. ஓகே, இப்போது ஆர் பை ஹெச் வந்து 0.5 1/2ன்னு எழுதலாம். அப்போ ஆர் பார்த்தீங்கன்னா h/2, இதை வந்து 3ன்னு எடுத்துக்கும். இப்போ திரும்பி வால்யூம் ஃபார்முலாக்கே வருவோம். 1/3 πr²hல இந்த ஆர் தேவையில்லை நம்மளுக்கு, அதனால் ஆருக்கு பதில் இந்த ஈக்குவேஷன் வந்து h/2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது வால்யூம் பார்த்தீங்கன்னா 1/3 πh/2 the whole square into h. இது பார்த்தீங்கன்னா π/3 h³/4 ஆகும். அப்போது π/12 h³. இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அப்போது dv/dt ஈக்குவல் டு π/12 கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். இது வந்து 3h² இன்ட்டு dh/dt. அப்போது dv/dt நம்மளுக்கு 5ன்னு தெரியும், இது π/12 3. ஓகே, இது வந்து 1 டைம், இது வந்து 4 டைம்ஸ். h வேல்யூ வந்து 4, இப்போ 4² இன்ட்டு dh/dt. நம்மளுக்கு தேவை இந்த dh/dt தான். அப்போ மீதி எல்லாம் இந்த சைடு எடுத்துன்னு போகலாம். அதுக்கு முன்னாடி இது 1 டைம்ஸ் 4 டைம்ஸ், இது 4 டைம்ஸ், இது 4² வந்து 16. இப்போ 4 டைம்ஸ் இது ஒரு வாட்டியும், இது வந்து 4 டைம்ஸும் கேன்சல் ஆகும். இப்போ வந்து dh/dt பார்த்தீங்கன்னா அதில் இந்த 5, அப்புறம் வந்து இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது. அப்போ நியூமரேட்டர்லேருந்து இப்படி டினாமினேட்டரில் 4π, 5/4π, அவ்வளோதான். அப்போது இதுதான் கரெக்டாக, எஸ். அப்போது இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். dh/dt வந்து 5/4π. யூனிட் என்னென்னா மீட்டர் பர் ஹவர். பை வேல்யூ கொடுத்தா சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, பை வேல்யூ 22/7. அப்போது dh/dt பார்த்தீங்கன்னா 5/5 இன்ட்டு 7/4 இன்ட்டு 22, அது பார்த்தீங்கன்னா 35/88 மீட்டர் பர் ஹவர். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? இந்த கொஷின் புரிஞ்சிச்சா? அதாவது நம்மளுக்கு வால்யூம் வந்து என்னதான் ரேடியஸ் ஹைட்டில் டிபெண்ட் ஆகிருந்தாலும் அவங்க கேட்கறது ஹைட் மட்டும்தான். இந்த மாதிரி ஒர்க் ப்ராப்ளம்ஸ்லாம் டேரெக்டாக ஹைட் அப்படிலாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி வாட்டர் போர் ஆகும்போது 5 cubic மீட்டர் பர் ஹவர் சேஞ்ச் ஆகுது அப்படி சொல்லுவாங்க.
நம்ம அதை வச்சு நம்மளே அது என்னென்ன குவான்டிட்டின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இந்த ரேடியஸ் தேவையில்லைன்றதுனால அவங்க அதுக்கும் ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி ரேடியஸ் வந்து நம்ம h/2ன்னு கண்டுபிடிச்சி ஃபார்முலாவில் r பதிலாக h/2 சப்ஸ்டியூட் பண்ணி வால்யூம் வந்து வெறும் h டேர்ம்ஸை மட்டும் கண்டுபிடிச்சோம். அப்புறம் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அவங்க கேட்ட dh/dt கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு ஆன்சர் 35/88. ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் ரேட் ஆஃப் சேஞ்ச்னால் என்னென்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். தேங்க்யூ.